ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன். ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளியாக இருக்க இந்த படம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இந்த வாழ்க்கையை வேணாண்டா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு கையில் தூக்க மாத்திரையை வச்சுக்கிட்டு சாகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபோனில் ரெக்கார்டாகவும் அதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்ச நாளாக ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனாக இருக்குது. அதனால் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை கேட்டதுக்கு கடைக்காரர் வந்துட்டு இல்லை டாக்டர் இது இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது இல்லாமல் அடுத்த நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கடைக்கு போய் கேட்கும்போது அவர் இருக்கிற டப்பா ஃபுல்லாக மொத்தமாக கொடுக்காராம். ஏன்டா இன்றைக்கி மட்டும் இப்படி கொடுக்கன்னு கேட்டதுக்கு இல்லை எப்படி அடுத்த மாதம் எக்ஸ்பைரி ஆக போகுது, ஏன்டா நானே சாக போகிறேன், எனக்கு எக்ஸ்பைரி டைம் மாத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சிரிச்சது பாருங்க, அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கி அப்படின்னு சொல்கிறாரு. அதையில் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம ஆர்ஜேவும் அவரோட ஃப்ரெண்டு வசீம் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸு. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வசீமுக்கு வந்துட்டு குதிரையில் ஏற்றி சவாரி மாதிரி கூட்டு போயிட்டு ஒரு விழா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க போகிற வழியில் ஃபுல்லாமே அவனுக்கு பழம்லாம் கொடுத்து அவனை குஷி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆர்ஜே வந்துட்டு என்னடா அவனை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆர்ஜேவோட அப்பா நம்ம வசீமோட அப்பா கிட்ட என்ன பையனுக்கு சுன்னத் பண்ண போகிறது தெரியாதா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம வசீமோட அப்பா இருந்துட்டு இல்லை அவனை தெரிஞ்சால் ஓடி போயிடுவானே வரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வசீமோட அப்பா அவனை கூட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சட்டையை கலட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பா நான் கலட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா உனக்கு புது சட்டை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. மச்சான் ஆர்ஜே பாருடா என் அப்பா எனக்கு புது சட்டை வாங்கி தரேன்னு சொன்னோன்னே அவன் ஆர்ஜே வந்துட்டு அம்மாட்ட சொல்கிறான், அம்மா என்னம்மா அவனுக்கு இப்போ தான் ஒரு புது சட்டை வாங்கி கொடுத்தாங்க, மறுபடியும் இன்னொரு புது சட்டையா அப்படின்னு கேட்க அவன் சட்டையை கலட்டுறான். அது மட்டும் இல்லாமல் ஃபேண்ட்டையும் கலட்டுறான் அப்படின்னு சொன்னோடனே அவனும் ஃபேண்ட்டை கலட்டுறான். இன்னொரு ஃபேண்ட் வாங்கி தரேன்டான்னு சொல்லிட்டு வசீமோட அப்பாவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆர்ஜே வந்துட்டு அவன் அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா என்னம்மா இன்னைக்கு மட்டும் அவனுக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைடா இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம், அவனுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த டயத்தில் தான் அங்கே சாச்சான ஒருத்தரை காமிக்காங்க. இவர் யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்தில் வந்துட்டு சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற ஒரு சலூன் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து உட்காந்துட்டு தன்னோட பெட்டியை திறக்காரு. உள்ள கத்தியை பார்த்தோன்னே நம்ம வசீமுக்கு தெரிஞ்சு போயோ நம்மளுக்கு சுன்னத் பண்ண போறாங்கடா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. உடனே அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ஜேவும் கூட சேர்ந்து ஓடுறாரு. என்ன மச்சான் ஓடிக்கிட்டு இருக்கா, ஐயோ என்னை இது பண்ண வரான்டா, இப்படியாச்சும் காப்பாற்று மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவனை வளைச்சி பிடிச்சி அவனுக்கு சுன்னத்து பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வசீமோட சொந்தக்காரங்க ஃபுல்லாக வந்துட்டு அவனுக்கு கையில் காசு கொடுத்துட்டு இந்த 4 நாளில் பொண்ணு சரியாயிரும், 3 நாளில் பொண்ணு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களாம் வந்துட்டு பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ஜேவும் அப்பப்போ துணியை தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அவங்க பார்க்க வசீம் வந்துட்டு நம்ம ஆர்ஜேவை பார்த்துட்டு ஏன்டா அவங்க வந்து பார்க்குறாங்க பரவாயில்ல, நீ ஏன்டா அடிக்கடி திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லை மச்சான் யாரோ பார்க்காங்க, அவன் ஃப்ரெண்டு நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி சீனு கட்டாக அடுத்த சீனில் அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த டயத்தில் நம்ம ஆர்ஜே வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு இவனுக்கு சுன்னத் பண்ணியிருக்காங்கடா அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருது. உடனே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். டேய் என்னை இப்படி அசிங்கப்படுத்தி இல்லடா, எனக்கு கட் பண்ண மாதிரியே அந்த சாச்சா உனக்கும் கட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசீனை வந்து சாவ விடுறான். அது உடனே நடந்துருது. அன்னைக்கு ஒரு நாள் ஆர்ஜேவோட அப்பா அவனை கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு கூட்டு போகிற இடத்துல சாச்சா வராரு. ஐயோ எனக்கும் இது பண்ண போகிறாங்கடா அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம ஆர்ஜேவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணை மூடி திறக்கிறவங்களே அவனுக்கு தலையில் மொட்டையை போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ தான் நம்ம வசீமும் நம்ம ஆர்ஜேவும் ஒரு சபதம் பண்ணுறாங்க. டேய் உனக்கு மேலே எனக்கு கீழே நம்ம ரெண்டு பேர்த்தையும் இப்படி ஆக்கின அந்த சாச்சாவை நம்ம சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கடையில் இருக்கிற கதவை நம்பரை ஃபுல்லாக மாற்றி வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவர் சைக்கிளை பஞ்சர் ஆக்குறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க பைத்தியத்தை வந்துட்டு அங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் அங்கே வந்து நம்ம சாச்சா பசங்களை ஃபுல்லாக விரட்டி விட்டு அவனை கடைகளை கூட்டு போகிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு நம்ம வசீமும் ஆர்ஜேவும் ஐயோ இவன் கூட்டு போய் இதை பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்லி சைட்லேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு ஆளை வேற லெவலில் பண்ணிடுறாரு. அவரை பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாமே பிச்சைக்காரன்றது கூட தெரியாமல் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவர் மேலே ஒரு மரியாதை வந்துடுது இவங்க ரெண்டு பேத்துக்கும். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தோன்னே சாச்சா பிடிச்சி வச்சிருந்தாரு. ஏன்டா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களாடா, நான் என்னடா பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு நீங்கள் எனக்கு முடி வெட்டி விட்டீங்க, அவனுக்கு சுன்னத்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்ஜே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இருடா அவனை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு முடி வெட்டி விடுறாரு. அதுக்கப்புறமா முடி மாசா வெட்டினோடனே தலையை ஸ்கூலில் காமிச்சு வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜேக்கு சாச்சா மேலே ஒரு அன்பு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜேக்கும் நானும் முடி வெட்டணும் அப்படின்ற மாதிரி நானும் ஆகணும் சாச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு கொஞ்சம் தொழில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் பக்கத்து ஊருக்காரர் ஒருத்தர் 8 கிலோமீட்டரில் வந்து நம்ம சாச்சா கடையில் முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவளோட பொண்ணு நிலா அப்படின்ற ஒரு பொண்ணு கால் பண்ணுது. அதுக்கு யாரு பாய் கால் பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே இல்லை என் பொண்ணு தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே எத்தனாப்பு படிக்கிறா அப்படின்னு நம்ம சாச்சா கேட்குறாரு. 8ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவரு போயிருந்தாரு. அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் சொல்கிறாங்க என்ன மச்சான் பேரே எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பொண்ணு அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம பார்த்தாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருந்து 8 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டியூஷனுக்கு 2 பேருமே போகிறாங்க. அந்த டியூஷனில் என்ன ஒரு வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே ஒரு ஹோம்ஒர்க் எழுதாட்டாலும் எதுக்குனாலுமே கேர்ள்ஸு கிட்ட போய் உட்காரணும் அப்படின்றது தான் அந்த வினோதமான தண்டனை. இது நம்ம டீச்சருக்கு எப்படி புரியுதோ இல்லையோ, ஆனால் நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இதனால நம்ம ஆர்ஜே டெய்லியும் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு லேடிஸ் கிட்ட போய் அந்த நிலா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு நாள் கவிதை எழுதி அதை கொடுத்துருவாரு. அது டைரெக்டாக நம்ம வாத்தியார் அடித்து படிக்க ஆரம்பிச்சிருவாரு. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலா சொல்லும், நீ எனக்காண்டி தானே அதை எழுதுனேன் அப்படின்னு கேட்கும். ஆமாம், உனக்காண்டி தான் எழுதுனேன், அதை நீ என்கிட்டே நேராக கொடுக்கலாம்டா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அப்படி போய்கிட்டு இப்படி வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னோடனையும் சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, சரி நாளைக்கு வாங்கடா எங்கள் பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சோன் பப்படி கடை இருக்குது, அங்கே வாங்க, நாளைக்கு நான் அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலா பொண்ணு சொல்லுது. இதுக்கு இவங்களும் சரிடா வாடா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அதை வந்து நம்ம நிலாவோட அப்பா பார்த்துருந்தாரு. என்னம்மா இங்கே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோனையும், இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோனையும், சரி ஓகேப்பா என்னப்பா இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து படிக்கிறீங்களாப்பா அப்படின்னு அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. சரி அப்படின்னு அவங்களும் பேசிட்டு, சரி நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்கிறாரு. சரிடா நல்லதா போச்சுடா அப்படின்னு நம்ம ஆர்ஜேவும் நாளைக்கு நம்ம நேராக நிலா வீட்டுக்கு போகலாம்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, நைட்டோட நைட்டாக அவங்க அப்பா வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இதனடா வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜேவும் மன உளைச்சலில் இருக்காரு. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம சாச்சா வந்துட்டு அவனுக்கு முடிவெட்ட சொல்லி கொடுக்காரு. அதுலேருந்து அவனை மாற்றிருந்தாரு. நம்ம ஹீரோவும் 12th படித்து முடிக்கிறான். அவங்க லீவுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரான். அந்த டயத்தில் தான் வந்து பார்த்தா சாச்சாவோட கடை அங்கே இல்லை, அந்த இடத்துல வேற ஒரு பெட்டி கடை இருக்குது. உடனே பக்கத்தில் இருக்க பசங்கிட்ட கேட்கறதுக்கு, அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வந்து கேரளா போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ஒரு மாதிரியா போயிருது. அந்த டயத்தில் தான் அவங்க அப்பாவும், சரிடா நீ என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் சலூன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா எந்த கோவமே படாமல், சரி நீ இப்போதைக்கு உனக்கு ஒன்றுமே புரியாது, நீ வந்துட்டு கொஞ்ச நாள் படி, அதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, நான் உன்னை வந்து எந்த தடையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா நம்ம எப்படி சொல்லிட்டாரு அப்பா அப்படி சொல்லிட்டாரு, நம்ம போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு போட போகிறாங்க. அங்கே என்ன கொடுமை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலான்னு ஒரு பொண்ணு பேரை வந்துட்டு நம்ம வசீம் கேட்டுட்டான். சரி ஒருவேளை நம்ம பழைய நிலாவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவள் என்ன டிபார்ட்மெண்ட்ரா எடுத்திருக்கா அப்படின்னு ஆர்ஜே கேட்க, உடனே அவள் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ரா அப்படின்னு சொன்னோன்னே, சரி போடுறா நம்மளுக்கு 2 சீட்டை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் போடுறாங்க. அங்கே போய் பார்த்தா நிலா அப்படின்ற பொண்ணே அது கிடையாது, அது வேற ஒரு பொண்ணு நிலா. உடனே வசீமை பார்க்க, வசீமு இல்லை மச்சான் நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சரி சேர்ந்தாச்சுடா படிச்சுக்கலான்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கிட்டையும் கொஞ்சம் ரகடாக தான் பேசுகிறானுங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போக போக அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ தான் அவங்க ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்கு. அந்த இதில் வந்துட்டு நம்ம ஆர்ஜே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி வர்றாரு. அதுக்கப்புறமா அவன் மேலே இவனுக்கு ஒரு லவ் வந்துடுது. அப்படி காலேஜில் லவ் கண்டினியூ ஆக, அதுக்கப்புறமா காலேஜ் ஒரு வழியாக படித்து முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு, சரிப்பா நீ என்ன இது பண்ண போகிறேன்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு பிடிச்சது வந்துட்டு சலூன் வைக்கிறது தான், நான் அது அந்த ப்ரொஃபஷனல்லே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிருந்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட அப்பா கிட்டேயும் சொல்கிறாரு. அப்பாவும் சரிடா நீ உன்னோட இதில் பிடிவாரத்தில் கரெக்டாக இருக்க, நீ என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஹீரோவும் அங்கே கிடைக்கிற குட்டி குட்டி சலூன்லாம் கொஞ்ச நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்தியாவிலே இருக்கிற பெரிய சலூனில் வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட மிகப்பெரிய கனவு. அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா, இப்படியாச்சும் நீ வந்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் தன்னோட அப்பாவையும் கூட்டு போய்கிட்டு அவன் வீட்டுக்கு பேச போகிறான். அப்போ தான் பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு நம்ம ஆர்ஜே வந்து பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் வந்த பையனை வந்துட்டு ரொம்ப சம்பளம் அதிகமாக வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராது, ஸோ நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்னு சொன்னோடனே நம்ம ஆர்ஜேக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. சரி அப்படின்னு ஆர்ஜேவோட அப்பா அவனை கூப்பிட்டுட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி விடுறா இன்றைக்கே போனது நல்லது தான்டா, இதுக்கப்புறம் நீ சலூன் வச்சு அதுக்கப்புறம் உன்னை பிரிஞ்சு போகிறதுக்கு இப்போவே போயிட்டாடா அப்படின்னு நினச்சிக்கூடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜேவும் இந்தியாவிலேயே பெரிய சலூனில் கிட்டத்தட்ட 650 பிரான்ச் இருக்கிற ஒரு சலூனில் வந்துட்டு ஒரு சலூனில் சேர்றாரு. அங்கே வந்துட்டு ஜூனியராக இருக்கார். அதுக்கப்புறமா அந்த டயத்தில் அவர் முடி வெட்டுறதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு இவர் என்னை கூப்பிட்டு வெட்ட விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வெட்டியிருந்தாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சி போயிருது. உடனே அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, நான் எங்கே ஃபாரின் போனாலுமே இவர் தான் எனக்கு ஹேரிஸ்ட்டாக வரணும், அதை ஹேர் ஸ்டைல் வெட்டுறவராக வரணும் அப்படின்னு சொன்னோடனையும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்கே வந்த மேனேஜர் நம்ம ஆர்ஜேவை பார்த்துட்டு, நீ வேறு லெவலில் பண்ணியிருக்கடா, நீ எங்கே போனாலுமே நீ ஃபாரின் போகலாம், எங்கே போனாலும் போகலாம், அதுக்கப்புறம் உன்னோட சம்பளத்தை நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 சம்பளத்தையும் கூட்டியிருந்தாரு. ஆர்ஜேக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிருது. அங்கே சீனை கட் பண்ண வசீமுக்கும் நம்ம காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகுது. அங்கே மேரேஜ் வாழ்த்து சொல்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்ஜேவோட அப்பா அவனுக்கு ஒரு பொண்ணை பாருடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜேவோட ஃபோட்டோவை மேட்ரிமோனியில் போடுறாங்க. நிறைய இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க. யாருமே முடி வெட்டுறவனுக்கு பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான்
நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே வந்துட்டு ஃபைனல் இயர் படிக்கும்போது காலேஜில் ஃபஸ்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆர்ஜேவோட முடிவெட்டுற ஸ்கில்லை பார்த்து அவங்க அப்போமே அவன் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் சொன்ன உடனேயுமே அவங்க ஃபேமிலி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சந்திக்க போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அப்பா ஒரு அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ். அவர் ஆள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த கஞ்ச பிசுனாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ பேசுகிறப்போ நான் இருக்க போகிறதே ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கு நம்ம முதல் மாப்பிள்ளை யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கர். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, நான் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் 4 மாதமோ 5 மாதமோன்னு சொல்லிக்கிட்டு தான்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசீம்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம கல்யாணத்தை எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க, பக்கத்தில் ஒரு முருகன் கோயிலில் வந்து சின்னதாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன் அங்கே வைக்கலாம், பெருசாக கிராண்டாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜேவோட அப்பா சொல்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் என் பொண்ணுக்கே கோயிலில் தான் கல்யாணம் வச்சோம், அதில் செம்ம கூட்டம், நம்ம ரோபோ சங்கர் அதெல்லாம் கோயிலுக்கு வந்த கூட்டம், நம்ம கல்யாணத்துக்கு யாருமே வரலை அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டரை போட்டு விட்டுருதாப்புல. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே கல்யாணத்தை வேணால் கோயிலில் வச்சுக்கலாம், ஆனால் ரிசல்ட் மட்டும் பெருசாக கிராண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சத்யராஜும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜேக்கு மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு புது வீடு பார்த்து அவங்கள தங்க வைக்கிறதுக்காண்டி நம்ம ஆர்ஜேவோட அப்பா பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சத்யராஜ் வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு சாமான்லாம் தூக்கிட்டு வந்துருந்தாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவரும் இந்த வீட்டில் தங்க போகிறாராம். என்னடா புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் என் பெரிய பொண்ணை பிரிஞ்சு கூட இருந்துருவேன், நான் சின்ன பொண்ணை பிரிஞ்சு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆர்ஜே மனசில் இதெண்டா நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நீங்கள் அந்த கீழே இருக்கிற ரூமை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சத்யராஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா வச்சிருக்காரு. ஆனால் அதுலேருந்து ஒரு 5 பைசா கூட எடுத்து செலவு பண்ண மாட்டார். அப்போ ஒரு நாள் இப்படி தான் போய்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பில்டிங்கு, அதாவது 3 மாடி அப்பார்ட்மெண்ட் வந்து ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்காண்டி ஒரு கடை வந்து லீஸுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதை வந்துட்டு நம்ம வசீம் வந்துட்டு ஆர்ஜே சொல்கிறான், மச்சான் இது ஒரு நல்ல டீல் மச்சான், ஒரு 3 கோடி ரூபா இருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடை வந்துட்டு இந்த கடையை வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட ரொம்ப நாள் கனவே ஒரு கடை வைக்கணும் தானே மச்சான் அப்படின்னு சொன்னோடனே அவனும் சரிடா எப்படியாச்சும் நம்ம ரெடி பண்ணலாடான்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவும் சரி நம்ம வீட்டை கிட்ட விற்றுனா ஒரு 60 லட்ச ரூபா வரும்டா, என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியும், நீ வேணா மாமனார்கிட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே ஆர்ஜே போய் நம்ம மாமனார்கிட்ட கேட்காரு. நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த ஒரு வட்டம் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா, அவர் கொஞ்சம் முன்னேறிடுவார் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம சத்யராஜ் ஒரு மணி நேரம் யோசித்துக்கிட்டு, சரிங்க மாப்பிள்ள நான் அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அந்த பையில செக் இருக்குது அதை எட்டுவாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எழுதி கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபா எழுதியிருக்காரு. உடனே நம்ம ரோபோ சங்கர் வந்துட்டு, என்னங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்டால் ஒரு 300 ரூபா எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நான் இதுவே அதிகமாக செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரி இவர்கிட்ட கேட்கறது வேஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜே ஒரு முடிவு பண்ணியிருந்தாரு. அங்கே சீனை கட் பண்ண அதுக்கடுத்த நாள் நம்ம சத்யராஜ் வந்துட்டு சரக்கு அடிக்கிறக்காண்டி உட்காந்துருக்காரு. அப்பா அவன் பொண்ணை வந்து கூப்பிட்டுட்டு, அம்மா அப்பாவுக்கு ஒரு 3 சிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாமான்னு சொன்னோடனே அவனும் சிப்ஸ் செட் வந்து கொடுக்குறா. அதில் 3 சிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு, அப்பா எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ல, இல்லைம்மா எனக்கு 3 சிப்ஸே போதுமான்னு சொல்லிட்டு சரக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அடிக்க போகிறாரு. அப்போ நம்ம சத்யராஜோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை மச்சான் இப்போ தான் சரக்கு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரிடா இதுக்கடா வேஸ்ட்டாக இது பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒரு கஞ்சா பிசினாரின்னு தெரியும், வீட்டில் இருந்தே 3வது லெஃப்ட் திரும்பினேன்னா ஒரு சரக்கு கடை இருக்குது, அங்கே 4 பீர் அடிச்சுன்னா, அதுவும் 4 பீர் சிங்கில் அடிச்சுட்டு ஒன்றுக்கு இருக்கக்கூடாது, அப்படி அடிச்சிட்டேன்னா உனக்கு வந்து பீர் ஃப்ரீடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எவன்டா அந்த மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சத்யராஜும் அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த டயத்தில் தான் நம்ம ஆர்ஜேவும் வசீமும் அது மட்டும் ரோபோ சங்கரும் அந்த கடையில் வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள பார்த்துட்டு அது என்ன சரக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு நம்ம சத்யராஜ். அதுக்கு வந்துட்டு ப்ளூ அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாரு. அது கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னோனையும், சரி பீர் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீர் கொடுக்காரு. அதை குடிச்சிட்டு, சரி சார் பொறுமையாக பாத்ரூம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இவர் சொல்கிறாரு. அதுக்கு உடனே இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பீரை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் 4 பேரை அடிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம் போயிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. டே மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை மச்சான் நான் இப்போ தான் 4 பேர் அடிச்சுட்டு மொத்தமாக சரக்கு அடிச்சு மொத்தமாக யூரின் போய்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னோடனே, டேய் நான் அந்த கடையில் தான்டா ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னால் ஒன்றுக்கு மேலே தாண்ட முடியல அப்படின்னு சொன்னோடனே, டேய் நீ தானடா சொன்ன வீட்டிலேருந்து 3வது லெஃப்ட்டு அப்படின்னோடனே, அடே அது என்னோட வீட்டிலேருந்து 3வது லெஃப்ட்டடா அப்படின்னு சொன்னோடனே நம்ம தலைவனுக்கு ஷாக் ஆகி போயிருது. அது மட்டும் இல்லாமல் அவன் போனது ஒரு மிகப்பெரிய பாரு, அங்கே பில்லை போட்டு தீட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பில்லை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளவு நம்மளால் கட்ட முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு அவனோட பெரிய மாப்பிள்ள நம்ம ரோபோ சக்கர்கிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள இது அமௌண்ட்டை கொஞ்சம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இல்லை மாமா நீங்கள் நாங்கள் பைசா கட்டக்கே தர மாட்டேன்னீங்க, அதனால் நீங்களே கட்டிக்கோங்கன்னு சொன்னோடனே, சரி மாப்பிள்ள நீங்கள் விடுங்க நான் என் சின்ன மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அமௌண்ட்
கட்டணும்னு கேட்குறாரு. அவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி மாமா நான் கட்டிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து போகாமல் அந்த சரக்கை ஊற்று பார்த்துட்டு இருக்காரு நம்ம சத்யராஜ். சரி மாமா ஒரு ரவுண்டு போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சரி மாமா ஒரு ரவுண்டு போடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மாப்பிள்ள 2 பேருக்கு மட்டும் அப்படின்னு சொன்னோன்னே முதல் 2 பேருக்கு ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுவாங்கிறதுக்கு இல்லை தண்ணி வேணாம் சொன்னோன்னே சரி அப்படின்னு ஒரு டைமாக ஊற்றிக்கிட்டு இருக்க ஃபுல் பாட்டிலே மொத்தமாக காலி பண்ணிட்டாரு. ஏன் 8000 பாட்டிலை உடனே காலி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோ சங்கரை கவுண்டரை போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி இவ்வளோ பண்ணுறியே அப்படின்னு ரோபோ சங்கரை பேசுறாரு. உன்னோட மாப்பிள்ளைக்கு ஒரு 3 கோடி ரூபா கேட்டோம் அதுவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இரு மாப்பிள்ள அப்படின்னு பேசிக்கிட்டு சட்டை எடுக்காரு. மாப்பிள்ள நான் அன்னைக்கு போட்ட சட்டை இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து செக் எடுக்காரு. 3000 300 இருந்ததை ஒரு 0 போட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் மாப்பிள்ள உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு 0 அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக 3 கோடி ரூபா போட்டு அங்கேயே நம்ம ரோபோ சங்கர் அவர் வந்து வீடியோ எடுத்துருந்தாரு என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் 3 கோடி ரூபா செக் எடுத்துட்டு அடுத்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அடுத்த நாள் சத்யராஜ் பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மா என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம ரோபோ சங்கர் வந்துட்டு நீங்க மாமனை தெளிவு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பேசணுன்னே தலைவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடே நான் ஒரு போதில் இருக்கும்போது நீ ஏதோ சொல்லி அமௌண்ட்டை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம சத்யராஜும் ஏமா இவனை சின்ன மாப்பிள்ளை கூட நம்பிடலாம் பெரிய மாப்பிள்ளை இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படி போக அதுக்கப்புறமா அவங்க கடைக்கு தேவையான இன்டீரியருக்கு ஃபுல்லாக தனியாக ஒரு 1 கோடி ரூபாய்க்கு தனியாக அமௌண்ட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க வெளியே. கடையும் ஒரு வழியாக ரெடி ஆயிருது. சரிடா அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மழை வந்து அதுக்கப்புறமா இந்த சீனு வந்துட்டு ஒரு நாள் வந்து போட்டோல வருது சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு போர்டோட அந்த அப்பார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. இதைத்தான் நம்ம நம்பர் 1 இந்தியாவோட சலூன் வந்துட்டு இந்த கடையை எப்படியாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இதுக்காண்டி இல்லை என்னோட பேர் வந்து நான் கண்டிப்பாக நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்காரு சத்யராஜ்கிட்ட. நான் அந்த கடைக்கு நீங்க எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்களோ அதை விட கூட தரேன். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா உள்ள பொருள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 6 கோடி ரூபா தரேன்னு சொன்னோன்னே சத்யராஜுக்கு ஒன்றுமே புரியல. சரிங்க நான் வாங்கிடுறேங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆர்ஜே வந்துட்டு இல்லை இப்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை வந்து தட்டி கழிச்சிருந்தாரு. அப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்க அங்கே கடைக்கு திறப்போலாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ அந்த டயத்தில் நைட்டு மழை பெய்யுது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற பில்டிங் ஃபுல்லாமே மொத்தமாக சரிஞ்சு விழுந்துருச்சு. இவர் கடை மட்டும் தனியாக இருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை ஃபுல்லாமே சதுப்பு நிலத்தில் கட்டி வச்சிருக்காங்க. ஆர்ஜேவோட இத்தனை வருஷ கனவுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த டயத்தில் தான் அவருக்கு வீட்லேயும் அவ்வளோ மரியாதை இல்லை. அவங்க மாமனார் அவரை மதிக்கலை அப்படி இப்படின்னு எல்லா பக்கமே அவருக்கு எதிரியெல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்டீரியருக்காண்டி ஒரு 1 கோடி ரூபா வாங்கினார்ல அவரும் பைசா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் தான் நம்ம வசீமோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த பைசா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல சரிமா அப்படின்னு அந்த பைசா வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் அந்த பைசாவே அடிச்சுட்டு போயிருந்தாங்க. என்னடா வாழ்க்கை இப்படி நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்கடான்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போயிட்டு தான் கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு பின்னாடி இருந்த குடிசை வீடு அவங்க எல்லாம் வந்துட்டு மறுபடியும் ஒரு கடை முன்னாடி வந்துட்டு எல்லா இடத்தையும் போடுறாங்க. எங்க இது என்னோட இடங்க இதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு உனக்கு பின்னாடி இருந்த இடத்துல ஃபுல்லாக நாங்கள் தங்கியிருந்தோம்பா நாங்கள் தண்ணி வந்து இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையை சுற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க வீடை ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் கடையில் வந்துட்டு இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு போக உட்காந்து முடி வெட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கலிஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஆர்ஜேவோட மனசே உடஞ்சு போயிருச்சு. இப்படின்னு தன்னோட வாழ்க்கை நடந்த ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லி முடிச்சுட்டு தன்னோட வீடியோவை கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிளாஸில் வந்துட்டு தூக்க மாத்திரை எல்லாத்தையும் போட்டுட்டு குடிக்க போறாரு. அந்த இடத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி வராரு. வந்துட்டு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப பெய்யுது தம்பி அதனால என்னோட காரை வந்துட்டு அந்த குப்பத்து சைடில் வந்து விட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு சரி உள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. வந்து கடை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க ஆனால் எங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்துட்டு சைடில் பார்க்காரு தூக்க மாத்திரை வச்சிருக்கதை நம்ம அரவிந்த் சாமி கண்டுபிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிட்டு வாங்க என்னோட வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அதுக்கப்புறமா ஒரு சந்துக்குள்ள போறாங்க. அங்க சம கூட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல இந்த பக்கம் போக வேணாம்னு சொல்ல இருங்க வாங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சாமி சொல்றாரு. கூட்டத்தை பாத்தீங்கன்னா நைட் அவ்வளவு பேர் கூட்டமா இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கணும் முக்கியம் இல்ல எந்த இடத்துல இருந்தாலும் மக்கள் நீங்க நல்லது பண்ணீங்கன்னா மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு நம்ம அரவிந்த் சாமி அந்த இடத்த விட்டு போயிருந்தாரு. அதுக்கடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜேவோட ஒய்ஃப் வந்துட்டு தன்னோட கையில இருக்கிற கொஞ்சம் பைசாவை வந்துட்டு நம்ம அந்த அமௌண்ட் வாங்கினவங்கிட்ட கொடுத்துருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்த டயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குப்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பிரசவ வலி வருது ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வராது நீங்க கொஞ்சம் தள்ளி வெளியே வாங்க சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு. இவங்களும் கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்குள்ள கூட்டு வர சொல்றாரு. கடைக்குள்ள கூட்டு வந்துட்டு குழந்தையும் பிறந்துருது. அதுக்கடுத்த நாள் குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சுட்டு வந்துருந்தாரு. அந்த டயத்துல தான் அங்க இருக்கிற அப்பா ஒருத்தர் வந்துட்டு தன்னோட பையனை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வேலை வெட்டிக்கு எதுக்குமே போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அவங்க அப்பாட்ட இருந்து அவனை கூப்பிட்டு போயிட்டு என்னடான்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பையன் சொல்றான் இல்லங்க நாங்க இங்க இருக்கிற பசங்க ஃபுல்லாமே சேர்ந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்காண்டி டிவி ஷோக்கு போனோம் ஆனா அவங்க எங்களை பார்த்துட்டு அப்படி வெளியே பத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆர்ஜி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாச்சாட்ட இருந்து வாங்கின ஒரு பெட்டியை வந்துட்டு அதுல இருந்து கத்திரிக்கோல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறாரு. அவங்களும் அதே ஸ்டைல்ல அந்த டிவி ஷோ நடக்கிற இடத்துக்குள்ள போறாங்க. அவங்கள உடனே அங்க இருக்கிற கேட்ல இருந்த வாட்ச்மேன் வந்துட்டு உள்ள விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க
வந்துட்டு தங்களோட பேரை வந்துட்டு சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போக போக அவங்களுக்கு நம்ம சிங்கப்பூர் சலூன் அப்படின்றது வந்து ஒரு பிராண்டாக மாறிடுச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம இந்தியாவில் நம்பர் 1 சலூன் வச்சிருக்காங்களா, அவங்க வந்துட்டு எப்படியாச்சும் இந்த கடையை வந்துட்டு இது பண்ணணும்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அந்த டயத்தில் சத்யராஜ் வந்துட்டு இல்லைங்க, நான் அப்போ கூட அவன் வேறு ஏதோ பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சலூன் வச்சிருக்கவர் வந்துட்டு ஒரு வட்டம் ஒரு மாதிரி ஜெயிப்பாங்க அப்பா, இந்த வட்டம் அவன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிருந்தாரு. அரவிந்த் சாமி ஒன்று ஆர்ஜியிட சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இருந்த கடை, அதாவது நீ இப்போ வச்சிருக்க கடை கிட்ட வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு அரச மரம் இருந்துச்சு, அதில் லட்சக்கணக்கான கிளிகள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் கடையில் இருக்கும்போதும் அப்பப்போ அந்த மாதிரி கிளிகள்லாம் வந்துட்டு போகும். உடனே ஆர்ஜேவும் அந்த கிளிகளில் வந்துட்டு அப்பப்போ பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். இங்கே இருந்த டான்ஸ் குரூப்பும் அப்படி அடுத்தடுத்த செலக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த நாங்கள் வந்து இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே எங்கள் இடத்துல சிங்கப்பூர் சலூன் வச்சிருக்க ஒரு ஆர்ஜே தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் நம்ம லோகேஷ் வந்து காமிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டியாக அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் வரல. வீடியோ கால் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லா வெற்றிக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி தான் உங்களை அவர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா நான் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன், அதுவும் உங்கள் இடத்துல வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல வந்து சந்திச்சுட்டு ஆர்ஜே கடையிலே வந்துட்டு பார்த்துட்டு போறாரு. அந்த நியூஸ் ஃபுல்லாமே எல்லா சோசியல் மீடியாவிலையும் வர நம்ம சத்யராஜும் அதை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அவங்களாம் வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு முடி கிடியெல்லாம் வெட்டிட்டு அவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படித்தான் ஒரு நாள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு 3-4 பேர் வந்திருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சதுப்பு நிலத்தில் அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த கடையை வந்து நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு எந்த நோட்டீஸுமே வரலன்னு சொன்னதுக்கு, இல்லைங்க உங்கள் வீட்டில் நாங்கள் அனுப்பிட்டோம், ஒரு 2 டைம் கூட உங்கள் மாமனார் கூட சைன் போட்டு வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜேவும் கால் பண்ணி மாமாட்ட பேசுகிறாரு. சாரி மாப்பிள்ள, நான் என்னென்னு பிரித்து கூட பார்க்கல, நான் அந்த டயத்தில் உங்கள் மேலே கோவமாக இருந்ததுனால அதை நான் அப்பவுமே கிழிச்சு போட்டுட்டேன், அதை என்னென்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆஃபீஸரோட வந்த போலீஸ்காரங்களும் இல்லைங்க நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும், கோர்ட்டில் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் அந்த இடத்த காலி பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த குடிசை போட்டிருக்க மக்களும் அவங்களும் அவங்க இடத்தெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்களுக்கு இதே பொழப்பா போச்சு தம்பி, இங்கே வர அங்கே போகணும், எங்கள் வாழ்க்கையை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே இருக்கிற பசங்களை நம்ம ஆர்ஜே பார்க்குறாரு. என்னடா இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் ஆச்சு, நீங்கள் இன்னும் போலையாடா அப்படின்னு சொல்ல, இல்லைனா இந்த நிலைமையில நாங்கள் எப்படிடா போகிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பொருளை எடுத்து வச்சாச்சு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சாச்சா கொடுத்த பெட்டி இருக்குது, அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்கடா, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜே பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் ஷோக்காண்டி ஃபைனல் போகிறதுக்காண்டி ஃபைனலுக்காண்டி நம்ம டிவி ஷோக்கு போயிருந்தாங்க. இந்த ஃபைனலுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஜீவா வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேற மைண்டில் வேற ஓடிக்கிட்டே இருக்கும், ஐயோ நம்ம வீடை வேற காலி பண்ண போகிறோமாடா அப்படின்னு சொல்லிட்டு அதே மூலமாக அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே வந்துட்டு கடையை வந்துட்டு பாம்பெல்லாம் வச்சு வெடிக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சத்யராஜ் வந்துட்டு எல்லாமே என்னோட தப்பு தாங்க, என் மாப்பிள்ளை எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இல்லைங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்டோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம சத்யராஜ் வந்து போக சொல்லியிருந்தாங்க. இவங்களும் டான்ஸ் ஆடி ஒரு வழியாக ஃபைனலில் வின் பண்ணியிருந்தாங்க. வின் பண்ணிட்டு நம்ம ஜீவா வந்துட்டு அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி ஏதாச்சும் பேசுங்கடான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. ஏன்னா நீங்கள் ஏன்டா ஜெயிச்சிருக்கீங்க ஃபைனலில், ஏதாச்சும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க. அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜீவாவும் யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே சீனை கட் பண்ண இங்கே ஆர்ஜே பாலாஜி பாம் வச்சு நம்ம கடையை வெடிக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு கிளி வந்துட்டு அங்கே உட்காருது. அதை விரட்டுறதுக்காண்டி நம்ம ஆர்ஜே பாலாஜி கடைக்கு மேலே போறாரு. அதை விரட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா ஒரு கிளியா வந்துட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கிளி வர ஆரம்பிச்சிருது. இதை வந்துட்டு அங்கே இருந்த நம்ம பையன் ஒருத்த வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுருந்தான். இதுக்கப்புறமா அது ரொம்ப வைரலாக அது வந்துட்டு நம்ம சிஎம் வரைக்கும் போயிருது. சிஎம் என்ன உத்தரவு போறாரு பார்த்தீங்கன்னா, அந்த கடையை காலி பண்ண வேணாம், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அங்கே இருந்த மக்கள் ரொம்ப குஷியாயிருந்தாங்க. அப்படி கொஞ்சம் போய்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு நம்ம சாச்சா வந்து அந்த கடைக்கு வராரு. அதை வந்தது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே வந்து நம்ம சாச்சா வச்சு அந்த கடையை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரு உட்காந்துட்டு நம்ம சாச்சா கையால் முடி வெட்டுற மாதிரி இந்த படம் முடியுது. இது ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விமர்சனம் எப்படி இருக்கு, வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.